லஞ்சுக்கு என்ன தான் செய்கிறதுன்னு யோசிச்சுட்டு இருக்கீங்களா? அப்போது ஒரு 10 to 15 மினிட்ஸ்லேயே காய்கறிலாம் நிறைய லோட் பண்ண ரொம்ப ஈஸி அண்ட் டேஸ்டியான வெஜ்ஜி ஃப்ரைட் ரைஸ் செய்யலாமா? ஃபஸ்ட்டு பாஸ்மதி ரைஸை வேக வைக்கிறதுக்கு ஒரு டவியில் ஒரு 3லேருந்து 4 கப் தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன். இப்போ அது பாயில் ஆகிறதுக்குள்ளே நம்ம காயெல்லாம் கட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் கோஸ், பீன்ஸ், கேரட், அப்புறம் குடமிளகா, அப்புறம் கொஞ்சம் பட்டாணியை ஒரு 50% வேக வச்சு எடுத்திருக்கேன். இப்போ தண்ணி பாயில் ஆகிடுச்சு. அதில் 1 கப் பாஸ்மதி ரைஸை நல்லா கழுவிட்டு ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் ஊற வச்சதை இது கூட போட்டுக்கோங்க. நல்லா அலசி ஊற வச்சு போட்டிங்கன்னா நமக்கு சாதம் உடையாமல் இருக்கும். ஆல்ரெடி ஒரு 15 மினிட்ஸ் ஊற வச்சதுனால ஒரு 5 மினிட்ஸ் வெந்தாலே போதும். இப்போ இந்த ரைஸ்க்கு தேவையான உப்பு, ரொம்ப உப்பு போட்டுறாதீங்க, ஒரு 3/4 உப்பு போட்டால் போதும். சாதம் பிரிஞ்சு வர்றதுக்கு ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். ஒரு 4லேருந்து 5 நிமிஷம் விட்டிங்கனாலே ஒரு 3/4 அந்த சாதம் வெந்து வந்திருக்கும். நம்ம சாதத்தை எடுத்து பார்க்கும்போது இந்த மாதிரி உடையாமல் கொஞ்சம் மட்டும் வெந்திருந்தால் போதும். இப்போ தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு நான் ஆற வைக்கிறதுக்கு ஒரு தட்டில் ஃபுல்லாக பறக்க போட்டிருக்கேன். இப்போ இது ஒரு 10 நிமிஷம் ஆறட்டும். அதுக்குள்ளே நம்ம காய்கறியை வதக்கி எடுத்துக்கலாம். அதுக்கு நான் ஒரு கடாயில் ஒரு 4 ஸ்பூன் கடலை எண்ணெய் ஊற்றிக்கிறேன். அந்த எண்ணெய் கொஞ்சம் நல்லா சூடானதுக்கப்புறம் ஒரு 4லேருந்து 5 பல்லு பூண்டை சின்னதாக நறுக்கி அதை இது கூட போட்டுக்கிறேன். அந்த பூண்டு பொரிஞ்சு வரும்போது வெங்காயத்தாளில் இருக்கிற வெங்காயத்தை கட் பண்ணி போட்டிருக்கேன். இதில் நான் பெரிய வெங்காயமே யூஸ் பண்ணல. இப்போ அந்த வெங்காயம் ரொம்ப வதங்கணும்னு இல்லை, அது கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் ஒரு பச்சை மிளகாவை இந்த மாதிரி சின்னதாக நறுக்கி போட்டிருக்கேன். அதையும் போட்டு வதக்குனதுக்கப்புறம் நம்ம ஒவ்வொரு காயாக போடலாம். ஃபஸ்ட்டு நான் 1 கப்பு கோஸ் போட்டு ஒரு 30 செகண்ட்ஸ் மட்டும் வதக்கி விட்டுக்கிறேன். இப்போ அதை கலந்து விட்டதுக்கப்புறம் நான் ஒரு 1/2 கப் பீன்ஸ் எடுத்திருக்கேன். அந்த பீன்ஸையும் குட்டி குட்டியாக நறுக்கியிருக்கேன். ஏன்னா பெருசாக நறுக்குனிங்கன்னா சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்காது, அதனால சின்னதாக நறுக்கி போட்டுக்கோங்க. இப்போ அதையும் ஒரு 30 செகண்ட் வதக்குனதுக்கப்புறம் கேரட், நான் 2 கேரட்டை இந்த மாதிரி சின்னதாக நறுக்கி போட்டிருக்கேன். நீங்கள் வேணால் நீளமாக கூட நறுக்கி போட்டுக்கலாம். அது ஒரு 30 செகண்ட் வதக்கி விட்டதுக்கப்புறம் பாதி குடமிளகா, அதையும் சின்னதாக நறுக்கி இது கூட போட்டிருக்கேன். அதையும் கலந்து விட்டதுக்கப்புறம் 1/2 கப் பட்டாணி, அதை நான் ஆல்ரெடி சுடு தண்ணியில் பாதி வேக வச்சு எடுத்துட்டேன். ஏன்னா பாதி வேக வச்சு எடுத்திங்கன்னா தான் இதில் போட்டு சாப்பிட்றதுக்கு நமக்கு கரெக்டாக வெந்திருக்கும். இப்போ எல்லா காயும் போட்டு வதக்கி விட்டதுக்கப்புறம் இந்த காய்க்கெல்லாம் தேவையான 1 ஸ்பூன்லேருந்து 1.5 ஸ்பூன் உப்பு மட்டும் போட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த மொத்த ஃப்ரைட் ரைஸுமே நம்ம ஹை ஃப்ளேமில் வச்சு தாங்க பண்ணணும். அப்போ தான் அதில் இருக்க காயெலாம் நமக்கு ரொம்ப க்ரன்ச்சியாக வரும். இப்போ இதை ஒரு 2லேருந்து 3 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டுட்டே இருங்க. அந்த எண்ணெயிலேயே அது நல்லா க்ரன்ச்சியாக வேகணும். இப்போ ஒரு 3 நிமிஷம் வதக்கி விட்டதுக்கப்புறம் அது 3/4 வெந்திருக்கும். இப்போ அதில் காரத்துக்கு பெப்பர் தூள் நான் 2 ஸ்பூன் போடுறேன். அது கூட ஒரு 1 ஸ்பூன் சோயா சாஸ். உங்களுக்கு சோயா சாஸ் பிடிக்காதுன்னா நீங்கள் பெப்பரை மட்டும் இன்னும் கொஞ்சம் தூக்கலாக போட்டுக்கோங்க. இப்போ பெப்பரும் சோயா சாஸும் அந்த காயில் நல்லா பிடிச்சதுக்கப்புறம் நம்ம ஆற வச்சுருக்க சாதத்தை இது கூட போட்டுக்கலாம். பாஸ்மதி ரைஸ் பாருங்கள், உடையாமல் நல்லா உதிரியாக இருக்குது. இப்போ இதை போட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். நீங்கள் சாதத்தை போட்டதுக்கப்புறம் கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. நீங்கள் சாதத்தை போட்டு கிளறினோன்னே ஆஃப் பண்ணிடக்கூடாது. இதை ஒரு 2 நிமிஷமாவது நீங்கள் கிளறி விட்டிங்கன்னா தான் நமக்கு அந்த ரைஸும் நல்லா க்ரன்ச்சியாக வரும். சாதத்தை போட்டு கிளறினோன்னே நீங்கள் ஆஃப் பண்ணிக்கிட்டிங்கன்னா அது புலாவ் மாதிரி ஆகிடும். அதனால் சாதம் போட்டு ஒரு 2லேருந்து 3 நிமிஷமாவது கிளறி விட்டுட்டே இருங்க. அப்போ தான் அது உதிரியாக நல்லா க்ரன்ச்சியாக ஒரு பர்ஃபெக்ட் ஃப்ரைட் ரைஸாக வரும். இப்போ இதை நல்லா கிளறி விட்டாச்சு. ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் கழித்து மேலே வெங்காயத்தாள் போட்டு எடுத்திங்கன்னா ஒரு சூப்பர் டேஸ்டியான வெஜ்ஜி ஃப்ரைட் ரைஸ் ரெடி ஆகிடுங்க. கரெக்டாக ஒரு 10 to 15 மினிட்ஸ்லேயே நீங்கள் ரெடி பண்ணிடலாம். லஞ்ச் பாக்ஸ்க்கு கொடுத்து விட்டிங்கன்னா அவ்வளோ விரும்பி சாப்பிடுவாங்க. இது கூடயே ஒரு முட்டையை பொரிச்சு போட்டிங்கன்னா இன்னும் விரும்பி சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.